ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காவியா சமையல். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் நக்கட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிக்கன் நக்கட்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பிரெட் க்ரம்ஸை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்க்குறேன். பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்த்துக்கலாம். இது 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலராக டோஸ்ட் ஆகணும். நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும்ட்டு இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு மிக்ஸ் ஜாரில் போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் இருக்கணும். இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 4 ஸ்லைசஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஓரம் இருக்க ப்ரௌன்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து 200 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இது நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. இப்போ கத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க 2 பக்கமும். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் கட் பண்ணும்போது. இப்போ முதல்ல இந்த 2 பக்கமும் இருக்க ஓரத்தில் இருக்கிறத 2 பக்கமும் ஓரத்தில் இருக்கிறத முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஷேப் வரும் கட் பண்ணும்போது. இந்த மாதிரி ஓரெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா
இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக அதில் வந்து சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து பால் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து முதல்ல கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எக் மிக்சர்லேயும் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரோல் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுங்க. நல்லா பிரெட் க்ரம்ஸ் அதில் ஒட்டியிருக்கணும். அதே மாதிரி தான் கார்ன்ஃப்ளவரில் முதல்ல டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எக் மிக்சரில் போட்டு டிப் பண்ணணும். அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரோல் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்டில் இருக்கும்போது போடுங்க. ரொம்ப தீ வச்சிங்கன்னா அப்புறமா கரிஞ்சிரும். இப்போ நான் பாருங்கள் மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். இதுதான் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. உள்ளே இருக்க சிக்கனும் நல்லா வேகும். இதை 2 பக்கமும் திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும். அப்போ தான் உள்ளே இருக்க சிக்கன் நல்லா வேகும். இப்போது சிக்கன் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிட்ஸோட ஃபேவரட்டான சிக்கன் நக்கட்ஸ் ரெடி.